அண்ணனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடியினால நேரடியாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்ல அர்ப்பணிப்போமாக. நிறைய காரியங்களை ஜெப குறிப்புகளாக நாம் கேட்டோம். அவைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய சொல்ல முடியாத ஒரு பாரம், ஒரு வேதனை, ஒரு துக்கம் இருதயத்தை பாரப்படுத்தினதை, மனதை பாரப்படுத்தினதை உணர முடிந்தது. ஆண்டவருடைய பார்வையில் அவர் எதிர்பார்ப்பது போல சபைகள் இன்றைக்கு இல்லை, தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கு இல்லை என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து அறிகின்ற பொழுது மிகவும் இருதயம் மனது வலிக்கிறது, வேதனையை தருகிறது. அந்த அடிப்படையை ஆதாரமாக வைத்துதான் சபையிலே காணப்படுகிறதான எல்லா பழுதுகளும் நீக்கப்படும்படியாக நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஒரு அருமையான பாடலோடு கூட நம்முடைய சிந்தையை எல்லாம், நம்முடைய மனதை எல்லாம், நம்முடைய இருதயத்தை எல்லாம் தேவனுக்கு நேராக ஒரு வார்த்தைக்கு நேராக ஒப்புக் கொடுப்போமாக. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே, பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா.